Hi, hello everyone. This is Stan here. So, அதாவது எந்த நாளும் என்னோட ஒரு காட்ஸ் ஹார்ட் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக்னா எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ். இதுதான் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்தை குறித்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக காட் நமக்கு ரொம்ப 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 அழகான சென்சஸ் கொடுத்துருக்காரு. நம்மளுடைய கண்கள் மூலமா, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் மூலமா, நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா, அப்படின்னா எத்தனையோ அப்படின்னா நம்மளுடைய வேர்ட்ஸ் மூலமா, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலமா we can express ourselves. நம்ம ஒரு விஷயத்தை குறித்து எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு வந்து என்ன ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் அந்த ஒரு கிரேஸ் காட் வந்து ரொம்ப அழகா அதை கொடுத்து வச்சிருக்கு. ஆனா அதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம்? அது வந்து நிறைய பேர் என்னன்னா ஏதோ ஒரு என்ன ரொமான்டிசைஸ் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அதை அப்படியே மொத்தமா வச்சு கம்ப்ளீட்டா சுருக்கிடுவாங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி மோர் பியாண்ட் தென் தட். எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லும் நம்ம அதை ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணோம். நம்ம சகோதரர்களுக்குள்ள இருக்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அது அப்பா அம்மா அவங்க கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கு. பட் ஆனா நிச்சயமா முக்கியமான ஏரியா இதுதான். முக்கியமான ஏரியா வந்து கணவன் மனைவி இருக்கிறதுல அந்த ஏரியா தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஏரியா அங்க. அதோட முடியல, அதையும் விட ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். அதை விட முக்கியம் என்னது? காடுக்கும் நமக்கு அவர் நம்மளுடைய மனவாளன், நாம் அவருடைய மனவாளன். கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, நம்மளுடைய எமோஷன்ஸை கர்த்தர்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதும், கர்த்தருடைய எமோஷன்ஸை வந்து ஒரு ரிசீவ் பண்றதும், இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இந்த சீசன்ல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய சத்ரு வந்து நிறைய ஃபேமிலிஸ் அட்டாக் பண்றதை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நம்மளோட கவுண்டர் என்னன்னா, we should express ourselves. ஸோ ரெண்டு விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒன்று பாசிட்டிவா, அப்படின்னா நெகட்டிவா. ஸோ இதையும் பண்ணும் அதையும் பண்ணும். எப்போ எங்க எப்படி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் பண்ணும். இது வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டாலும் காஃபில சர்க்கரை நிறைய போட்டாலும் பிரச்சனை. அதே சாப்பாடு உப்பு நிறைய போட்டாலும் பிரச்சனை. அதே உப்பே இல்லைனாலும் நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எங்க எப்படி நம்மளோட எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய மொத்த எமோஷன்ஸும் அப்படியே கம்ப்ளீட்டா கட்டுப்படுத்தி வச்சுக்காங்க. அது காரணம், அவங்க ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய எல்லா ஃபீலிங்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதனால பயங்கரமா பாதிக்கப்பட்டதுனால அந்த பெயின் வந்து மீண்டு வர முடியாம அவங்க வந்து தங்களை வல்னரபிள் ஆகிக்க கூடாதுன்றதுக்காக பயந்து ஏதோ ஒரு ஃபியர்ல அப்படியே தன்னை கட்டுப்படுத்தி வச்சு இப்போ அவங்களுக்கு இருக்க பிளஸிங்ஸ் எவ்வளவு பேர் மிஸ் பண்ணக்கூடிய. இதனாலதான் ஒரு சில மேரேஜஸ் பார்த்தாலே ஓடுறவங்க சிலர் இருப்பாங்க. இது காரணம், அவங்க இன்னொரு இடத்துல சமயம் இதுவா அந்த பெயின்ல இருந்து இன்னும் மீண்டு வராம இருப்பாங்க. பட் வேற வழியில அந்த சீசன்ல அந்தந்த டைம்ல நம்ம அந்தந்த காரியம் நமக்கு ஏற்ற விஷயங்கள் கரெக்டா நடக்கணும்னா நம்மளோட நேரத்துல என்ன பண்ண வேண்டிய வல்னரபிளா ஆக்கிதான் ஆகணும். தேர் இஸ் a risk factor. இது வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எடுத்து சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் வச்சு ஓட்டுறோம். அதுக்கு ஒன் சைட் பேலன்ஸ் வச்சு ஓட்டுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு பேலன்ஸும் எடுத்துரும். நிச்சயமா கீழே விழவே மாட்டோம்னு சொல்ல முடியாது. எப்போ எங்க வந்து உதவாங்க இருக்கு. ஆனாலும் அதுல இருந்து மீண்டு வரணும். அதுல இருந்து we should learn out. நம்ம உண்மையிலேயே வந்து நம்ம நிச்சயமா கத்துக்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்றத நம்மள மீறி எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்க முடியாது. நம்மள மீறி எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த மிஸ்டேக் நான் இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் ஒருத்தருக்கு வரும்போது தான் அந்த மொத்த ஃபேமிலியுமே அது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியா வச்சு வேர்ல்ட்லியா இருக்கிற உலகத்துல இருக்கிற இந்த ஃபேமிலி ஸ்கூல்ல இருக்கிற விஷயங்களே இந்த ஒரு எக்ஸ்பிரஸிங் ஆஃப் த எமோஷன்ஸ்ல இந்த அளவுக்கு ஹெல்த்தியா மாறும்னா, கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்லயும் we should know to express our emotions in the right manner. எங்க எப்போ எப்படி தேவையோ அதை நம்ம ஞானமா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் வந்து கர்த்தருடைய சமூகத்துல போய் தன்னுடைய முச்ச இதயத்தை ஊற்றி விட்டாங்க. இன்னொரு ஜீசஸ் கெத்செமனேல போய் கதர்றார்.
அதுக்கப்புறம் காட் அவரை செமையா ஸ்ட்ரென்தன் பண்றாரு. அதே மாதிரி அந்த ஸ்திரீ, அந்த பாவியான ஸ்திரீ, அவரு ஒண்ணுமே பேசல, அமைதியா போய் ஜீசஸோட பாதத்துல மொத்த கண்ணீரையும் கொட்டிட்டாங்க. ஸோ நம்ம எத்தனையோ நேரத்துல நமக்கு தேவையில்லாத பேர்டனோடவே இருக்கும் தேவை. ஆனா நம்ம கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம், நல்ல உற்சாகம் விசுவாசமா இருக்கு, எல்லா ஊழியத்தெல்லாம் செஞ்சிடும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பேர்டனோடவே இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எப்படி சால்வ் பண்றது? இது வந்து அப்படியே விட்டு டிராமாலாம் கொண்டு தேவையில்லாத விஷயம். அது எப்படி கர்த்தருடைய வருத்தப்பட்டு பாரம் சுமத்துல நீங்க எல்லாரும் நிறுத்துவாங்க. எந்த மாதிரியான பாரம் இருக்குல்ல டேஞ்சர்? இந்த பாரம் தான் நம்மளோட எமோஷன். நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் ஒரு சில நேரத்துல கிறிஸ்துவனுக்கும் ஒரு சில துன்பங்கள், பாடல்கள், ஒரு சில பிரச்சனைகள், வேதனைகள், நம்ம நினைச்ச மாதிரி விஷயம் நடக்காதப்போ அது ஒரு விதமான பெயினா, ஒரு விதம் பேர்டனா நமக்கே தெரியும், அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதை போயிட்டு காடோட பிரசன்ஸை ரெகுலரா எக்ஸ்பிரஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட விசுவாசத்தை அதை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. So we should know to express our emotions in the presence of the Lord. கர்த்தர் வேற யார்கிட்ட போய் எக்ஸ்பிரஸ் பண்றது? கர்த்தர் தான் பெஸ்ட். நமக்கு எந்த சைக்காலஜிஸ்டும் தேவையில்ல, யாரும் கர்த்தர் போதும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எந்த விதமான மத்த இந்த பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா எதை வேணா சமாளிச்சுக்கலாம். ஸோ இந்த கர்த்தர் இந்த காட்ஸ் ஹார்ட் மூலமா அவங்க கிட்ட சொல்றது, எக்ஸ்பிரஸ் யோர் எமோஷன்ஸ் இன் மை பிரசன்ஸ். கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொட்டு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவர்கிட்ட கொட்டினதுக்கு அப்புறம் அவர் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வந்து நம்ம கிட்ட இருப்பாரு. அதை நான் கத்துக்க மாட்டேன், நம்ம வெறும் கொட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுது. ஸோ நம்ம மேலேயே சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை அவர் நம்ம கிட்ட கற்றுக் கொடுக்கும் போது அக்செப்ட் பண்ணி அதை வந்து மாத்திக்கிறதுக்கான வழியை நம்ம நிச்சயமா தேடும்போது கர்த்தருடைய கிருபை நம்மளை நிச்சயமா தாங்குவதாக. ஸோ இந்த காட்ஸ் ஹார்ட் மூலமா கர்த்தர் கிட்ட பேசுறீங்க, எக்ஸ்பிரஸ் யுவர் எமோஷன்ஸ் இன் ஹிஸ் பிரசன்ஸ். எங்க எப்போ எப்படி தேவை அந்த ஞானத்தை கர்த்தர் நிச்சயமா தருவாரு. ஸோ கர்த்தரோடு இருக்கிற நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் டீப்பரா, இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா, இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பெட்டரா மாற்றுவதற்கு ஆஸ் அ ரிசல்ட் நம்ம எல்லாத்தையும் அது வந்து எல்லாத்தையும் ப்ராஸ்பெக்ட் பண்ணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வந்து சுகமா இரு. எல்லாவற்றிலும் அது சுகமா இருக்க இந்த பிராக்டிஸ் நமக்கு ஒரு நிச்சயமா தேவைப்படலாம். அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா தருவாராக. கர்த்தருடைய ஹார்ட் தான், என்னுடைய மகள் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்களா? God has seen your pain and burden. ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அந்த கிருபையை கர்த்தர் நிச்சயமா தருவார். See you next video. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸோட, இல்லை ரொம்ப 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 ஏதோ ஒரு கர்த்தர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்கன்னா அவங்களோட நிச்சயமா ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். See you next video. Bye.